இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஏன்டா சிரிக்கிற? 2 லட்சம் தானே, விடு. காடை போடு, அடுத்த ரவுண்ட்ல நான் ஜெயிச்சிருவேன். போடுறா, போடு. இங்க பாடுறா, ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. முதல்ல அதை கொடு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. டேய், கொஞ்சம் மரியாதையா பேசு. எங்க அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்குது. முதல்ல என் 5 லட்சத்தை குடுறா. உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல கடன் ஆட, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட். இல்லனா கிளம்புடா இங்க இருந்து. நீ யாரா என்ன போ சொல்றதுக்கு? என்ன தைரியம்? ஏய், என்னடா கடனை கட்ட என்னைய அடிக்க வர? டேய், நீ மூட்டு உட்கார்றா. நீ என்ன அனுப்புறியா? என்ன இப்போ? என்னடா சொல்லு. ஹலோ, என்ன? நான் இது வரேன். சந்தோஷ், கொஞ்சம் சீக்கிரமா வா. நவனீத் எவன் தலையிலயும் பாட்டில போட்டு உடைச்சிட்டானா. நான் தனியா போக முடியாது. நான் இதோ வரேன். சரி, சீக்கிரம் வா. ஏய், என் மம்மிய கூப்பிட்டியா இல்லையா? நவனீத், நவனீத், இவனுக்கு என்ன ஆச்சு? நவனீத், என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன்ல. நவனீத். ஆன்ட்டி ஒண்ணு இல்ல, அவன் போதையில விழுந்து கிடக்குறான். இங்க பாருங்க, சமீர் மண்டைய உடைச்சிட்டான். ஏன்? சீட்டாட்டத்துல 5 லட்சம் தோத்துட்டான். 5 லட்சமா? வெறும் 5 லட்சமா? நாளைக்கு வீட்டுக்கு வந்து அந்த 5 லட்சத்தை வாங்கிட்டு போங்க. கூட 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தரேன். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்க கூடாது. என்ன புரியுதா? நீ சரிங்க ஆன்ட்டி. வாப்பா. பொறுமையா பொறுமையா. பாத்து பாத்து கவனமா வா. பாத்து நட. நீ தானே என் உண்மையான ஃப்ரெண்டு. ஏன்னா இந்த ராத்திரி கூட நீ எனக்காக வந்திருக்க. தேங்க்ஸ்டா. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? உன் மம்மி கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா? நீ பாத்து நட. பாத்துப்பா. அட என்னடா, ரூம் வரைக்கும் வந்து விடவா? இல்ல இல்ல, நடந்து போக முடியாத அளவுக்கு எனக்கு ஒன்றும் போதை தலைக்கு ஏறல. இன்னும் ஒரு ரவுண்டு கூட என்னால் போட முடியும். நீ கிளம்பு. பைத்தியக்கார. அப்புறம் பேபி, உன் பிசினஸ் செட் ஆயிடுச்சா? இல்ல, பணம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். எவ்வளவு பணம் தேவைப்படும்? இன்னும் 50 லட்சம் ரூபா வேணும். வெறும் 50 லட்சம் தானா? உனக்கு பணம் கிடைச்சிடும். இங்க பணம் மட்டும்தான் குவிஞ்சு கிடக்கு. எப்ப வேணாலும் எடுத்துட்டு போலாம். ஆனா நீ என்ன கவனிக்கணும். அப்போ நான் உன்னை கவனிப்பேன். யாரு போன் பண்றாங்க? சஞ்சய் தான். இப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சா? அட ஞாபகம் வராம இருக்குமா என்ன?
துபாயில உங்களுக்கு ஏன் ஞாபகம்லாம் கூட வருமா? நான் உன்னை மறந்தாதானமா நினைக்கிறதுக்கு. சும்மா என்ன நீங்க ஏமாத்தாதீங்க. ஓ அப்படியா? நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். என்ன இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. அது சரி, நவநீத் எப்படி இருக்கான்? படிப்புல கவனம் செலுத்துறானா இல்ல? இப்பெல்லாம் உங்க பையன் படிப்புல பயங்கரமா கவனம் செலுத்துறான். துபாயில இருந்து உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? எதுவும் வேண்டாம், நீங்க வாங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ பேபி. என்ன சொல்றாரு? நாளனைக்கு வராராம். நாளனிக்கா? ம். ஐயோ பேபி, அப்ப நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கும் போல இருக்கே. கிளம்புவா? வேண்டாம். மா 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 நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. என்ன இங்க என்ன நடக்குது? அப்பா இருக்கும்போது நீங்க இப்படி வேற பையனோட நீங்க அந்த அளவுக்கு கேவலமானவங்களா? நீங்க வார்த்தைய அளந்து பேசு. கோபத்துல கண்டதையும் வளராத, புரியுதா? உங்களை என் அம்மான்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. நான் அப்பாவுக்கு இப்பவே பைத்திய மாதிரி நடந்துக்காத. உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்றியே, அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. நீ பண்றதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரியாது, அத முதல்ல தெரிஞ்சுக்க. மனுஷன் பணம் கொடுத்துட்டு இருக்காருல்ல, அதுவும் கட் ஆயிடும். நீங்க என்ன என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? ஆமா, அதனால என்ன? போ, யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு. வெளியாளுங்க முன்னாடி எல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணாம இரு. போய் யாருன்னு பாரு. ஹாய் நவநீத். என்னடா என்ன அப்படி பாக்குற? பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். அவங்கள முதல்ல உள்ள வரவிடு. வாங்க. இங்க பாரு நவநீத், நமக்குள்ள இதுக்கு சண்டெல்லாம்? நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஒன்னா விளையாடுறோம், ஒன்னா குடிக்கிறோம். இருந்தாலும் எனக்கு மொத்த பணமும் வேணும். மத்தபடி நமக்குள்ள எந்த பகையுமே இல்ல. ஏந்தா உன் 6 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் நவநீத்துடைய கடன், கூட 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். அதை வச்சு நீ ட்ரீட்மெண்ட் பாத்துக்க. மிச்ச பணம் இருந்தா பார்ட்டி கொண்டாடு. இதுக்கு மேல என் புள்ள நவநீத் கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்க, என்னை விட மோசமானவ இருக்க மாட்டா. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ வெல்கம்னு சொல்றதுக்குலாம் என்கிட்ட டைம் இல்ல. கிளம்புங்க. எங்க பாரு, இந்த வாரம் உன்னால 20 லட்சம் ரூபாய் நஷ்டம். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீ இல்லாம நான் எப்படி நல்லா இருப்பேன்? தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருந்த நீ என்னைக்காவது ஒரு நாள் உன் புருஷனுக்கு நீ ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? ம்? நான் ஒரு நல்ல மனைவி. ஓ வேலை நேரத்துல புருஷனை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நான் காதலிக்கிற மனைவி, அதுக்காக விடவும் மாட்டேன். சரி, இங்க பாரு. இது உனக்கு ஜரிகை போட்ட சாரி. வாவ். துபாயோட பெஸ்ட் டிசைனர் டிசைன் பண்ண சாரி இது. ஆஹா, அப்புறம் இது உன்னோட ஃபேவரட் பர்ஃப்யூம். பரவாயில்லையே. அப்புறம் இந்த மொபைல் நவநீத்துக்கு. பை தி வே, அவன் எங்க? நான் வரேன்னு அவனுக்கு தெரியாதா? வேற ஒண்ணும் இல்லைங்க, அவன் உங்க புள்ளையாச்சே. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்.
நோட்ஸ் வாங்க. இப்பெல்லாம் நிறைய படிக்கிறாம. அவன் எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு உனக்கு தெரியும்ல? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அது சரி. நான் இவ்வளவு gift கொடுத்துருக்கேன், ஆனா நீ தேங்க்யூ மட்டும் சொன்னா எப்படி? ஆக்சுவலா நவநீத் வீட்ல இல்லாததும் ஒரு விதத்துல நல்லதுதான். நாம இப்போ ரொமான்ஸ் பண்ணலாம்ல? ஆனா இப்பல முதல்ல குளிச்சிட்டு வாங்க. அட என்ன நீ, குளிக்கிறதுக்கு முன்னால ஒரு வாட்டி ரொமான்ஸ் பண்ணிக்கலாமே? இல்ல, முதல்ல நீங்க போங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. சரி, ஒரு ஐடியா. நீ நானும் ஒண்ணா குளிக்கலாம். நீங்க திருந்தவே மாட்டீங்க. அட வாயேன், முதல்ல குளிச்சிட்டு வாங்க. நீயா கால் பண்ணாம எதுக்கு இங்க வந்த? இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுற மைடியா? நான் என்னைக்கு கால் பண்ணிட்டு வந்திருக்கேன்? சஞ்சய் வந்திருக்காரு, நீ அலர்ட்டாரு. அவர் முன்னாடி கிறுக்குத்தனமா கண்டதையும் உளறி வைக்காத, அவருக்கு நம்ம மேல டவுட் வந்துரும். நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ ஏன் கவலைப்படுற? உன் புருஷன் எங்க? குளிக்க போயிருக்காரு. குளிக்க போயிருக்காரா? அவர் வர வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்ல? நீ போ போ. சந்திரன் கரெக்டான இடத்துல தான் இருக்காரு. அதுவும் ராகுவோட பாதிப்பு இருந்ததுல, அதுவும் ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சுப்ப. இங்க வரத்துக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை நல்லா படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். பரவாயில்லையே, உங்க கையில இருக்கிற ரேகை கூட நல்ல அறிகுறியை தான் காட்டுது. ராஜேஸ்வரி. சஞ்சய், இவரு சந்தோஷ், பண்டிதர். வணக்கம். நம்ம வீட்ல வாஸ்து பாக்கறதுல இருந்து பூஜை ஆரத்தி எல்லாமே இவர் தான் நடத்தி வைக்கிறாரு. ராஜேஸ்வரி, ஒரு நிமிஷம் இங்க வா. பாத்ரூம்ல இந்த பேர் பாட்டில பார்த்தேன். அந்த நவநீத் எங்க போயிருக்கா? உடனே போன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. ஐயோ, அந்த பீரை நான் தான் வச்சேன். நவநீத்துக்கு பீரை தொடர பழக்கம் கூட இல்ல. நீ வச்சியா? உனக்கு எப்பல இருந்தது பழக்கம்? ஐயோ இல்லங்க, நீங்க இருக்கீங்க பாருங்க. முடிய வாஷ் பண்றதுக்காக இந்த பீரை வாங்கிட்டு வர சொன்னேன். முடி எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப சில்கியா. நீங்களே தொட்டு பாருங்களேன், பட்டு மாதிரி இருக்குங்க. ராஜேஸ்வரி, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ல வர? நவநீத் ரொம்ப நல்ல பையங்க, நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்படியா? அது சரி, இந்த பண்டிதருக்கு ரொம்ப சின்ன வயசு மாதிரி தெரியல. இங்க பாருங்க, இவர் திறமையை நீங்க தப்பா எடை போடாதீங்க. இவரு ரொம்பவே டேலண்டட். இவர் என் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரொம்ப நல்லபடி நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்களும் உங்க பிசினஸ் டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் பண்டிதரை கேட்டே முடிவெடுங்க. உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். இரு. ஜெய் சார். சஞ்சீவ் சார், சொல்லுங்க. நீங்க நாளைக்கு காலையில என்ன பார்க்க வீட்டுக்கு வாங்க. புது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்ல, அதோட கணக்கு வழக்கெல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார், நான் வரேன். ஓகே, தேங்க்யூ. டார்லிங், நான் வந்து ஒரு புது ஃபிளாட்டை பார்க்க போனோம். அதனால போயிட்டு 1/2 அன் ஹவர்ல வந்துடுறேன். சரியா? இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது. நான் உங்களுக்காகவே இன்னைக்கு சமைச்சிருக்கேன். நாளைக்கு நீங்க போங்க. சரி, நாளைக்கு போய்க்கிறேன். அது ஒன்றும் அவ்வளோ அர்ஜென்ட்டான வேலை இல்லை. அப்படி சொல்லுங்க. அது சரி டார்லிங், இந்த நவநீத் எங்க தான் போயிருக்கான்? அவனை பார்க்கவே முடியல. என்ன நீங்க இவ்ளோ என்கொயரி பண்றீங்க? அவன் வயசு பையங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. வந்தா அவனே வந்து உங்களை பாப்பான். என்ன ஸ்வீட் ஹார்ட், இதுல இரிட்டேட் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?
நம்ம பையன் எங்க போறான், என்ன செய்யறான், யாரை பார்க்கறான்னு உனக்கு தெரியணும்ல. ஏன் சொல்றேன்னா, கொஞ்சம் விட்டா இந்த காலத்து பசங்க கெட்ட வழியில போயிடுவாங்க. என்ன புரிஞ்சுதா? சரி, என்ன சமைச்சிருக்க சொல்லு. வாங்க. வாங்க போலாம். ஹலோ. நவநீத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. என்ன? இதோ நான் இப்பவே வரேன். என்னங்க, சீக்கிரம் எந்திரிங்க. என்னாச்சு? நவநீத்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னது? ஆமா. இந்த பணம் போய் வைத்தியம் பாத்துக்கோ. என் புள்ள நவநீத் மேல எந்த போலீஸ் கேஸும் கொடுக்க கூடாது. பொடி. நவநீத், டேய், நீ குடிச்சிருக்கியாடா? நீங்க என்ன இப்படி அடிச்சது சரியில்லை டாட். ஒருவேளை பையன் தப்பான பாதையில போனா எப்படியா இருந்தாலும் வளர்ப்பு சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்துதான் ஆகணும். அவங்க தப்பு பண்ணா அவங்கள திருத்தணும். அப்பதான் அந்த குழந்தை அதுக்கப்புறம் எந்த தப்பும் செய்யாம இருக்கும். ஆனா இங்க நடக்கிறது யாருக்குமே எதுவுமே புரியல. நவநீத்தோட அம்மா அவனை முழுமையா பாதுகாத்து வளர்த்து வந்தாங்க. அவங்க அவனை ஊக்குவிச்சது மட்டும் இல்லாம அத சாக்கா வச்சுக்கிட்டு அவங்களும் கூத்தடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு குடும்ப பெண் முழுமையா காம எண்ணத்துல மூழ்கி இருக்காங்க. அவங்க பிள்ளை தப்பான எண்ணத்துல வழி தவறி போயிட்டான். சஞ்சய் பாஸ்கருக்கு இந்த விஷயம் முழுமையா தெரியாது. ஆனா சஞ்சய்க்கு இந்த உண்மை தெரிய வந்த அடுத்த நிமிஷமே என்னாச்சுன்னு பார்க்கலாம். 1 கோடி ரூபாய் செலவா? இவ்வளவு பணத்தை யார் செலவழிச்சாங்க? சார், கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து குறிப்பிட்ட இந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்பியிருக்காங்க. பேரு சந்தோஷ் மிஸ்ரா. சஞ்சய், இவரு சந்தோஷ். பண்டிதர். வணக்கங்க. 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 60 லட்சம் ரூபாய் இந்த அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதுவும் கடந்த 15 நாள்ல. அதுல இருந்து மேடம் 40 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. சரி, நீங்க இதை பத்தி மேடம் கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். ஓகே. மற்றபடி பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்றத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சரி, இப்போ நீங்க போலாம். ஓகே சார். திடீர்னு நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? எனக்கு துபாய் பிசினஸ்ல ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. நான் கண்டிப்பா போய் ஆகணும். நீங்க வந்து 2 நாள் கூட ஆகல. நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். ஐநோ ராஜேஸ்வரி, ஆனா நான் கண்டிப்பா போயே ஆகணும். வேலை அந்த அளவுக்கு முக்கியம். அப்படி என்ன முக்கியமான வேலை? நான் உனக்கு அங்க போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்றேன். இப்போ எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, நான் கிளம்பி ஆகணும். ம். நவநீத், அப்பா கிட்ட சாரி சொல்லு. அப்பா கிளம்பிட்டாரு. மறுபடியும் எப்ப வருவாருன்னே தெரியாது. கொஞ்சம் நில்லப்பா. சஞ்சய் எதுக்காக திடீர்னு கிளம்பிட்டாரு? ஒருவேளை அவருக்கு என் மேல ஏதாவது டவுட் வந்திருக்குமா?
எனக்கு என்னவோ உள்ள கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு. சொல்லுங்க மேடம். சலீம், சார் எங்க நீ விட்ட? மேடம், சாரை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டேன். இன்னைக்கு அவருக்கு ஃப்ளைட் ஆச்சே. சரி வச்சிரு. சலீம், சார். நான் வீட்டில் இல்லாத போது வீட்டுக்கு அடிக்கடி யார் வருவாங்க? அதான் சார், அந்த ஜோசியர் இருக்காரே சந்தோஷ், அவர் தான் அடிக்கடி வருவார். ஹே, நீ எங்க இருக்க? இப்படி கண்ணை கட்டிட்டு நீ எங்க காணாம போயிட்ட? நான் உன்னை சொல்லட்டுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் புருஷன் இங்க இருந்து போயிட்டாரு. அவர் இருக்கிறதுனால எப்ப சந்திக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐயோ ப்ளீஸ், இதுக்கு மேல என்ன தவிக்க வைக்காதியா? நீ எங்க இருக்க? எங்க இருக்க நீ? உனக்கு என் உடம்போட வாசனை தெரியும்ல? தெரியும் பேபி, கண்டிப்பா. அப்படின்னா தேடு. தேடி உன் ஆசைய நீ தீர்த்துக்கோ. என்னை ஏமா இப்படி தவிக்க வைக்கிற? என்ன பொடி பொடி பார்க்கலாம். எங்க இருக்க? என்னை ஏன் இவ்வளவு தவிக்க விடுற? சார், நான் பூஜை பண்றதுக்கு தான் வந்தேன். நீ இங்க வந்து என்ன பூஜை பண்றன்னு நானே என் கண்ணால பாத்துட்டேனா? மரியாதையா போயிடு. திரும்பவும் நான் உன்னை இந்த இடத்துல பார்த்த உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்.
நான் என்னோட காதல்ல உனக்கு அப்படி என்ன குறை வச்சேன்? எதுக்காக நீ எனக்கு துரோகம் பண்ண? என் அன்புல உனக்கு நான் அப்படி என்ன குறை வச்சேன்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் கண்டவனுக்கு தூக்கி கொடுத்திருக்க. என்னோட பிள்ளைய குடிகாரனா மாத்திருக்க. அவனை கெட்டு குட்டிச்சவராக்கி இருக்க. நான் தெரியாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. தயவு செஞ்சு இந்த முறை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. வேற எவனாவது இருந்திருந்தா இந்த இடத்திலேயே உன்னை கொன்னு புதைச்சிருப்பான். ஆனா என்னால அப்படி செய்ய முடியல. ஏன்னா நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. நீ என் பணத்தையே யூஸ் பண்ணி எனக்கே துரோகம் பண்ணிருக்க. அதனால நான் உனக்கும் அந்த நவநீத்துக்கும் என்னோட சம்பாத்தியத்திலிருந்து ஒரு நயா பைசா கூட உனக்கு தர மாட்டேன். என் சொத்தோட உரிமையில இருந்து உங்களை அடியோட விலைக்கு வச்சிருவேன். வேண்டாம். உன்னை என் மனைவின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கு. ஹலோ அஜய் சார். சஞ்சய் சார். என் மனைவி தான் என்னோட மொத்த பணத்தை எடுத்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க சொத்து உரிமையில இருந்து அவங்கள விலைக்கு வைக்கிற பேப்பர்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு சீக்கிரமா வந்து என்ன பாருங்க. ஆனா சார், இவ்வளவு பெரிய ஸ்டெப்பை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அஜய் சார், நான் இது எல்லாத்தையும் அவங்கள பயமுறுத்த தான் பண்றேன். என்னால என் மனைவி கிட்டையும் என் பையன்கிட்டையும் இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியுமா என்ன? இந்த மாதிரி பயமுறுத்தினா அவங்க திருந்த வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சண்டே, நீங்க நாளன்னைக்கு மொத்த பேப்பர்ஸையும் ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. ஒருவேளை அவங்க அதுக்கு பயந்து தவறான வழியில போகாம இருப்பாங்கல்ல? சரிங்க சார். சஞ்சய், நீங்க எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணும்னாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா பையனை எதுவும் செய்யாதீங்க. இல்ல ராஜேஸ்வரி, எல்லாமே இனிமே ஆன் பேப்பர்ஸ்ல இருக்க போகுது. நியூஸ் பேப்பர்ல உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நாளைக்கு நான் பப்ளிஷ் பண்ண போறேன். நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதுதான் கடைசி முறை. இனிமே என்னைக்கும் தப்பு செய்ய மாட்டேன். இப்போ வந்து கெஞ்சி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் முடிவு எடுத்துட்டேன். ஒருவேளை அப்பா சொத்துரிமையில இருந்து நம்மள விலக்கிட்டாருன்னா நாம தெருவுக்கு போக வேண்டியதுதான். இப்ப அந்த டைம் வந்தாச்சு. நாம கண்டிப்பா ஏதாச்சும் செஞ்சு ஆகணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சஞ்சய், ப்ளீஸ் என்ன நீங்க மன்னிச்சிடுங்களேன். நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும்னா நான் வேணா போயிடுறேன். நவநீத் உங்க புள்ள. அவனை நீங்க உங்களோடய வச்சுக்கோங்க. அவனுக்கு அப்பாவாச்சும் கண்டிப்பா இருக்கணும். சஞ்சய் ப்ளீஸ். சஞ்சய் ப்ளீஸ், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. சஞ்சய். ராஜேஸ்வரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் பணம் சம்பாதிக்கிறதுலயும் பிசினஸ பெருசாக்குறதுலயும் பிஸி ஆயிட்டதுனால உன்னையும் நவநீத்தையும் என்னால கவனிச்சுக்க முடியல. நல்ல புருஷனா இருக்க முடியல, நல்ல அப்பனா இருக்க முடியல. ஆனா ராஜேஸ்வரி, எனக்கு நீ அப்பா அப்பா, ஐ எம் சாரிப்பா. பட் ஐ எம் ப்ராமிஸ். ஐ ப்ராமிஸ்னா இனிமே தண்ணியும் அடிக்க மாட்டேன், அப்புறம் எந்த தப்பான காரியத்தையும் செய்ய மாட்டேன். ஆனா எங்களை மன்னிச்சிருங்க அப்பா. அப்பா ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. நீ என்ன சொன்ன? என்ன ஜெயிலுக்கு அனுப்புவியா?
ஒன்னு அனுப்பிட்டேன் பாத்தியா? உன் அப்பனுக்கு இறுதி சடங்கு பண்ற நேரம் வந்தாச்சு. சஞ்சய் பாஸ்கர் தன்னுடைய மனைவி மகன் பண்ண தப்ப மன்னிச்சு அவங்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தார். ஆனா அவருடைய மனைவியும் மகனும் பேராசை பிடிச்சு சஞ்சய் பாஸ்கரையே வேட்டையாடிட்டாங்க. தியாகம் பண்றதுக்கான நேரம் வந்தாச்சு. முதல் முறையா மனுஷ உறுப்புகளை இந்த யாக குண்டத்துக்கு தியாக அர்ப்பணம் பண்ண போறோம். உடம்புடைய ஒவ்வொரு துண்டையும் இந்த யாக குண்டத்துல நீ போட்டுடு. ஆதாரமும் இருக்கக்கூடாது, சாட்சியும் இருக்கக்கூடாது. சாம்பல் மட்டும்தான் மிச்சம் இருக்கணும். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், எத்தனை முறை நான் கேக்குறது? என் புருஷனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவர் எங்கதான் இருக்காரு? இல்ல இன்னும் எதுவும் தெரியல மேடம். ஆனா கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடுவோம். எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ சோ மச். பாத்தியாப்பா, இனிமே இந்த வீடு சொத்தெல்லாம் நம்மள விட்டு எப்பவுமே போகாது. யாருக்கும் எதுவுமே தெரியாது. இது நம்ம வீடு. காரு, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே நமக்கு தான். இனிமே நம்ம கொண்டாடலாம். அஜய் சார், உங்க பாஸ பத்தி கொஞ்சம் பேசணுமே. சொல்றேன். அவரை காணோம். அவர் எங்க போனாருன்னே தெரியலையே. அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம்னு நினைக்கிறேன். சார், அவரோட மனைவிக்கு சந்தோஷங்கிற ஒரு ஆளோட இன்லீகல் அஃபையர் இருந்தது சார். 60 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க சார். இந்த விஷயம் சாருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவரோட மனைவி அப்புறம் மகனை சொத்து விவரத்திலிருந்து ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சாரு. இது அவரே என்கிட்ட சொன்னாரு. பாஸ்கரை நீதான கொன்ன? அதுவும் பணத்துக்கு ஆசைப்பட்டேன். சொல்லு. அதுவும் ராஜேஸ்வரி எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்குப்பா. நீ தான் உங்க ஹஸ்பண்ட கொலை பண்ணியா? இப்ப சொல்லு. சார், நான் கொல்லல சார். அவங்க என்ன மாட்டி விட பாக்குறாங்க. அவரை நான் கொல்லல சார். அப்பவும் அக்கவுண்ட்ல 60 லட்சம் ரூபாய் எப்படி வந்தது? சொல்லு. உன் அக்கவுண்ட்ல 60 லட்சம் ரூபாய் எப்படி வந்தது? பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்றா. உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்க. பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லுடா. சார், சொல்றேன் சார். சொல்றா சார், அத யாக குண்டத்துல போட்டு எரிச்சிட்டேன் சார். வா, அங்க போய் பார்க்கலாம். வா, காட்டு. சார், இங்கதான் சார் எரிச்சேன். கான்ஸ்டபிள். எஸ் சார். கரன்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. இங்க இருந்து எலும்பையும் சம்பளையும் கலெக்ட் பண்ணணும். கோ. இங்க பாருடா. போன் போடு. போன் போட்டு கூப்பிடு. உன்கிட்ட தான் சொல்றேன். போனை போடுறா.
சொல்லு சந்தோஷ். சீக்கிரமா கோயிலுக்கு வரியா? சாம்பலை மறைச்சு வைக்கணும். சரி, நான் அங்க வரேன். வா சந்தோஷ், சீக்கிரமா அந்த சாம்பலை நம்ம மறைச்சு வைக்கலாம். மேடம் மேடம் மேடம், சந்தோஷ் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். யூ ஆர் ஆல் அண்டர் அரெஸ்ட். வாங்க வாடா. உறவுகள் தான் நம்ம வாழ்க்கையோட ஆதாரம்னு சொல்லுவாங்க. ஆனா சில சமயம் மனுஷன் தன்னோட பேராசையால உறவுகளுடைய முக்கியத்துவத்தையே மறந்துடுறான். இன்னும் சொல்ல போனா நாம நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண முயற்சி பண்ணணும், அவங்கள நம்பணும். ஆனா ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பு பண்ணா அவங்கள உடனே தடுத்தாகணும். முக்கியமா நமக்கு மூட நம்பிக்கை இருக்கவே கூடாது. ஏன்னா மூட நம்பிக்கை தான் நம்பிக்கை துரோகத்துக்கு இடம் கொடுக்கும். ராஜேஸ்வரியும் சந்தோஷம் இந்த குற்றத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கைய நிம்மதியா வாழலாம்னு நினைச்சாங்க. பட் கிரைம் நெவர் பேஸ். கிரைம் பாதையில மனுஷன் முன்னேற மாட்டான், அங்கேயே தொலைஞ்சு போயிடுவான். இன்னைக்கு அம்மா புள்ள காதலன் 3 பேரும் ஜெயில் கம்பியை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், அமித் பச்சோரி இப்ப விடை பெறுகிறேன். கிரைம் அலர்ட்டோடைய இந்த எபிசோட பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு உண்மையான சம்பவத்தோட நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். அது வரைக்கும் மறந்துடாதீங்க. பி சேஃப், பி அலர்ட். கிரைம் அலர்ட் குற்றங்களுக்கு எதிரானது, உண்மையும் கூட.